ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கிராம்பு 2, பட்டை 2 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நான் 10 நிமிஷம் பாசுமதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், கிளாஸில் தான் அரிசி ஊற வச்சேன், அதனால் இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை ஓரங்களில் வச்சு கிளறிடலாம். சூப்பராக வந்துருக்கு சாதம், உதிரி உதிரி. இப்போ சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம முள்ளங்கி பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய முள்ளங்கி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.